வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு என்ன சொல்லுவோம் என்றால், நான் இருக்கிற இடம் வந்து லண்டன் ஒன்டாரியோ. ஓகே, இங்கே வந்து 50லேருந்து ஒரு 100 குடும்பத்துக்குள்ளான் இருக்கணும். இவையில பாச்சு இருந்துட்டு இங்கே ஒன்று கூடுறது, தமிழாக்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடுறது. அந்த அப்படியான இடங்களில் வந்து பார்த்தீங்களா என்ன நடக்கும்னா, அந்த சில பேர் இருக்கணும், ஒரு 4-5 குடும்பம் தான் இருக்கணும். அவையிலெல்லாம் ஒன்றா தான் இருப்பினோம். அவையிலெல்லாம் நல்லா தமிழ் சரளமாக கதைப்பினோம். ஆனால் அவை கதைக்கிறதெல்லாம் ஆங்கிலத்திலாம் கதைச்சு கொண்டிருப்பினோம். இப்போ நாங்கள் போனாலும் ஆங்கிலத்திலாம் கதைப்பினோம். அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு ஆங்கிலம் தெரியாத ஆக்களோடையும் அவையில் வந்து ஆங்கிலத்திலாம் கதைப்பினோம். இப்போ இதில் ஒரு கொடுமை ஒன்று நடக்கும். என்னென்னா, எங்களோட இருந்து சில பேர் கதைச்சு கொண்டிருப்பான். அவனுக்கு ஒழுங்காக ஆங்கிலம் தெரியாது. ஒழுங்கான ஆங்கிலத்தில் கதைக்க மாட்டான். அவனும் போயிருந்து அங்கே இருந்து ஆங்கிலத்தோடு தான் கதைச்சு கொண்டிருப்பாங்க. விளங்குவோம். இப்போ இதில் அடுத்தது இன்னும் ஒரு குடும்பம் நடக்கும். அவை எல்லாம் சாப்பிட்றது எல்லாம் நல்ல சுத்தமான தமிழ் சாப்பாடு தான். விளங்குதோ? இப்போ அவையில் இருக்கிற கக்காவும் தமிழ் கக்காவை தான் இருக்கும். விளங்குதோ? ஆனால் அவையில் அந்த ஆங்கிலம் தெரியாதவன் வேற்று இனத்து ஆக்களோட போய் ஆங்கிலத்தில் கதை ஒரு பிரச்சனையுமே இல்லை. தமிழ் தெரியாதவனோட ஆங்கிலம் தெரியாத தமிழ் ஆக்களோட ஆங்கிலத்தில் கதைக்கிறான் பிரச்சனை. விளங்குது? அப்படியான இன்னும் சில ஆக்கள் இருந்து கொண்டிருக்கணும். எங்கேயும் பார்த்தீங்களா வேலை இப்படி ஒரு கதையை சொல்லுங்க. விளங்குதோ? ஆங்கிலம் தெரியாத தமிழ் ஆக்களோட தமிழில் கதைங்கோ. உங்களுக்கு வடிவா நீங்கள் ஆங்கிலம் கதைக்கிற தமிழ் ஆக்களுக்கு அந்த இங்கே இருக்கிற ஆக்களுக்கு எனக்கு அவைகளுக்கு நல்ல வடிவா தமிழ் சேராளமாக தெரியும். எல்லாம் தமிழ்லாம் செய்யணும், எல்லாம் தமிழ் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அந்த கதை கேட்க மட்டும்தான் அவைகளுக்கு எங்கே இருந்து வருதுன்னு தெரியல. அது ஒரு வீரமாகவும் அது ஒரு கௌரவமாக நினைக்கணும். மொழின்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மொழி வந்து உங்களுக்கு வேலைக்கும் எங்களோட இங்கே இருக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல, உண்மை அதுகளை போட்டுவோணும். அவையில் அந்த அப்படி தமிழாக்கள் ஆங்கிலம் கேட்கிற தமிழாக்கள் அந்த பிள்ளைகளை போய் பாருங்க. இங்கே பிறந்த பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைகள் வந்து நல்ல வடிவாக தமிழ் கதைச்சு நல்லபடியாக தான் இருக்குது. எவ்வளோ அந்த அப்படியான பிள்ளைகளை இப்போ அந்த தமிழாக்கள் ஆங்கிலம் கதைக்கிற தமிழாக்கள் இருக்கிறவல்ல, அவையில் இந்த பிள்ளைகள் வந்து தமிழில் கதைக்க வர அவையில் வந்து அவைகளுக்கு பிடிக்காம அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி நடக்கணும். அந்த தமிழை கதைக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் கதைன்ற மாதிரி ஒரு வற்புறுத்தலையும் பிடிக்கணும். விளங்குதோம்? இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. தமிழ் தான் இந்த உலகத்திலேயே ஒரு மூத்த மொழி. இப்போ வெள்ளைக்காரனோ வேற்றினத்து ஆக்களோ இந்த தமிழ் கதைக்கிறதுக்கு பழகிறதுக்கு எவ்வளோ முயன்று கொண்டிருக்காங்க. தமிழ் ஒரு பழகிறது எவ்வளோ ஒரு கடினமான மொழி என்று இந்த பலரவனுக்கு தான் தெரியும். நாங்கள் எங்களுக்கு கதைச்சு கொண்டிருக்கனாடி இந்த தமிழ் இந்த அருமை தெரியல. இந்த தமிழ் கதைக்குனாடியே இந்த முகத்துக்கே இவ்வளோ அழகு வருது. வேறுங்க என்ன செய்யறது? இப்படி ஆக்களும் இருக்கிறாங்கள் தானே.